Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah Creations. இன்றைக்கு எங்களோட சேனலில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி சாஃப்டான ப்ரெட் வந்து வீட்டிலே செய்ய இயலும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ப்ரெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக வேண்டிய ஒரு மிக்சிங் பவுலில் 3 டீஸ்பூன் சுகரோட 3/4 கப் வந்து வார்ம் மில்க் சேர்த்திருந்தேன். மில்க்குக்கு பதிலாக உங்களுக்கு தண்ணியும் சேர்க்கலும். அது கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் அது கூடவே வந்து 300 கிராம் மாவோட 1.5 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்திருந்தேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காட்டுற மாதிரி எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆனதும் நீங்கள் வந்து இதை வந்து கையால் பிணைய ஸ்டார்ட் பண்ணிடும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதையும் சேர்த்து நல்லாவே மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா விலங்கும் எவ்வளோ ஸ்டிக்கி ஆகிக்குது அப்படின்னு சொல்லி நான் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி நீட் பண்ணிக்கிட்ட இது வந்து நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாத பதத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த டோ வந்து கிடைக்கும். ஸோ நான் காட்டுற மாதிரி நீங்களும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படி நீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குற மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும். இந்த டோ வந்து டபுள் ஆகும் வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் பண்ண விடணும். ஸோ நான் ஒரு பவுலில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் டோவையும் சேர்த்து டோக்கு மேலாலையும் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மூடி இது வந்து டபுள் ஆகும் வரைக்கும் அல்லது வந்து 1.5 hour to 2 hours மாதிரி ரெஸ்ட் பண்ண விடுங்க. எனக்கு சரியாக 1.5 hour டைம் எடுத்துச்சு. 1.5 hourல வந்து இது நல்லா டபுள் ஆகி வந்துச்சு. ஸோ நான் காட்டுற மாதிரி நீங்கள் கையாலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களோட பேன்ல சைஸுக்கு நீங்கள் உங்களோட டோ வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காட்டுற மாதிரி வந்து ப்ரெட்டை ஷேப்புக்கு உங்களுக்கு ஷேப் பண்ணி எடுக்கலும். சைடெல்லாம் வந்து நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நான் எனக்கு இந்த ப்ரெட்டை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் பேன் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் எங்களோட ப்ரெட்டை வந்து உள்ளுக்கு வச்சு திரும்ப இதை வந்து ஒரு 13 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ண விடணும். இதோட சைஸ்லேருந்து இது டபுள் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் பண்ண விடுங்க. ஒரு 1/2 hour மாதிரி டைம் எடுக்கும். ஆஃப்டர் 13 மினிட்ஸ் வந்து எங்களோட ப்ரெட் வந்து இது மாதிரி டபுள் ஆகி வந்துச்சு. நான் இதுக்கு மேலால் வந்து மில்க் ப்ரஷ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பட்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் எக் வாஷ் கூட பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து உங்களோட அவனை வந்து 175 செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ப்ரீ ஹீட்டான அவனில் வந்து 13 மினிட்ஸ் மாதிரி டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆன் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கலும். பேக் ஆகினதும் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அவன்லேருந்து எடுத்துட்டு அதுக்கு மேலால் பட்டர் ப்ரஷ் பண்ணி டீமோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகும் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடுங்க. டிமோல்ட் பண்ணினதும் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடைகளில் எடுக்கிற மாதிரி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகினதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சைடில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கூடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.